வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புனித விண்ணீர்ப்பு அன்னை ஆலயத்தில் ஆடம்பர தேர்பவனியை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நெல்லித்தோப்பு புனித விண்ணீர்ப்பு அன்னை ஆலய திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை ஒட்டி காலை மாலை சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடந்து வருகிறது. இந்நிலையில் பெருவிழா நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி காலை நடந்த திருப்பலிகள் புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாலை ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் இணைந்து ஆடம்பர தேர்பவனியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கு தந்தை சூசைராஜ் மற்றும் கிறிஸ்தவர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடைபெற்ற கீழூரில் அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நினைவு தூணில் மலர் தூவி மரியாதை செலுத்திய அமைச்சர் தற்போதுள்ள தியாகிகளையும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரவிக்குமார், கார்த்திகேயன் மற்றும் அரசு துறையின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் கைலாசநாதன், புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, முன்னாள் அமைச்சரும் முதலியார்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரளான பாஜகவினர் கலந்து கொண்டு வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் இல்லத்தில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் இல்லத்தில் இன்று தேநீர் விருந்து நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், அரசு செயலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், பல்வேறு கட்சியின் தலைவர்கள், பத்மஸ்ரீ மற்றும் தேசிய விருதாளர்கள், சமுதாய தலைவர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விருந்தினர்கள் துணைநிலை ஆளுநரோடு சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் கலை விழாவினை முதல்வர் ரங்கசாமி முரசு கொட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் புதுச்சேரி கலை விழா 2026 தொடக்க விழா கடற்கரை காந்தி திடலில் நேற்று மாலை நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று விழாவை முரசு கொட்டி துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, அசாம், உத்தரகாண்ட், ஹரியானா, மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், குஜராத், தெலுங்கானா, கேரளம், கர்நாடகா, ரேயூனியன் தீவு ஆகிய மாநிலங்களை சார்ந்த கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது மாநிலங்களில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றனர். இந்த விழா கடற்கரை காந்தி திடல் மட்டுமின்றி கருவாடிக்குப்பம், காமராஜர் மணிமண்டபம், மடுகரை மந்தவெளி திடல், உருவையாறு அரசு கலையரங்கம், திருக்குணூர் மாரியம்மன் கோவில் திடல் என 5 இடங்களில் நாளை வரை நடைபெறுகின்றன. விழாவில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், விக்னேஷ், அரசு செயலர் முகமது அசன் அபித், இயக்குநர் சக்திவேல் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். கலை விழாவை கடற்கரைக்கு வந்திருந்த உள்ளூர்வாசிகள் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர்.
அன்பு கரங்கள் அமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரை அன்பு கரங்கள் அமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரையில் சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. கடற்கரையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கடல்வாழ் உயிரினங்கள், குறிப்பாக கடல் ஆமைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொள்வதால் பாதிக்கப்படுவதை தடுக்கவும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தவும் இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டதாக அமைப்பின் தலைவர் விக்னேஷ் தெரிவித்தார். தூய்மையான கடற்கரை, பாதுகாப்பான கடல்வாழ் உயிரினங்கள் என்ற விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி கொய்யவர்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்புடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கொய்யவரபாளையத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1998ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி பள்ளிகள் ஒன்று கூடி விழாவினில் சிறப்பாக கொண்டாடினர். முன்னாள் ஆசிரியர்கள் காந்திமதி, சத்தியமூர்த்தி, கெட்சி பரிமளா, ரோஜா, வசந்தகுமாரி, தனசீலன் ஆகியோர் முன்னாள் மாணவர்களுடன் இணைந்து விழாவில் பங்கேற்றனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசும், பள்ளிக்கு நினைவு கேடயமும் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் தேசிய கொடிகளும் வழங்கப்பட்டன. 1998ஆம் ஆண்டு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒன்று கூடி தங்களது பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் காரைக்காலில் நடந்த கலை விழாவில் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை, தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம், காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதுச்சேரி கலை விழா 2026 காரைக்கால் கடற்கரை மற்றும் திருநள்ளாறு ஆன்மீக பூங்காவில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த கலைஞர்கள் பாரம்பரிய நடனம், இசை மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். மகாராஷ்டிராவின் லாவணி நடனம், குஜராத்தின் டாங்கி பழங்குடியினரின் பாரம்பரிய நடனமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. விழாவை அமைச்சர் GNS ராஜசேகரன் முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். பல்வேறு மாநிலங்களின் கலை பண்பாடுகளை பரிமாறிக்கொள்ளவும், நட்புறவை வளர்க்கவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். திருநள்ளாறு ஆன்மீக பூங்காவில் வாரந்தோறும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தவும், பூங்காவை சுற்றுலா தலமாக மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். நிகழ்ச்சிகளை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேல்சாத்தமங்கலம் திருமங்களேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற வலையிலனி வைபவத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மேல்சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருமங்கலாம்பிகை சமேத ஸ்ரீ திருமங்களேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற வலையிலனி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆலயத்தின் வரலாறு குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஆலய நிர்வாகி அரிதேவன், இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும், மத்திய தொல்லியல் துறை மற்றும் புதுவை தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை இணைந்து கடந்த 1984ஆம் ஆண்டு மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியின் மூலமாக ஆலயத்தின் பழமையான வரலாறு தெரிய வந்ததாகவும் தெரிவித்தார். ஆலயத்தின் வரலாற்றை ஆர்வமுடன் கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி அதன் தொன்மை குறித்து வியப்படைந்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் முதல்வருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ஆலய நிர்வாகி அரிதேவன் மற்றும் நிர்வாக குழுவினர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட முதல்வர் ரங்கசாமி மற்றொரு நாள் மீண்டும் வந்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதாக தெரிவித்து சென்றார். சுதந்திர தின விழாவையொட்டி நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி ஆணையர் மரியாதை செலுத்தினார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியை ஏற்று மரியாதை செலுத்தினார். முன்னதாக நெட்டப்பாக்கத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ்,
இளைநிலை பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் அலுவலக ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. காரைக்காலில் தூய தேற்றரவு அன்னை ஆலய திருவிழாவை ஒட்டி நடந்த ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்காலில் புகழ்பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 285ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தீர்ப்பவனி நேற்றிரவு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரை பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் புனித நீர் தெளித்து பவனியை தொடங்கி வைத்தார். பவனியில் அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், திருமுருகன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு தேரில் எழுந்தருளிய தூய தேற்றரவு அன்னையை மலர் தூவி வழிபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. முத்தியல்பேட்டை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பணி மேற்கொள்வதால் வரும் 18ஆம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பணி மேற்கொள்வதால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பணியால் வரும் 18ஆம் தேதி 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை முத்தியல்பேட்டை சோலை நகர், கணேஷ் நகர், அங்காளம்மன் நகர், மஞ்சினி நகர், வஉசி நகர், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், மாணிக்க முதலியார் தோட்டம், தெபேசன்பேட், விஸ்வநாதன் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. இத்தகவலை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.